எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் கால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கோழி பார்க்க போயிருக்காங்க போல். கோழி பார்க்கனா இப்போ விசேஷம் ஒன்று வருது. அதுக்கு கோழி நம்ம சேவல்லாம் அறுக்கிறதா வேண்டியிருந்தோம் இல்லையா, அதுக்காக அது பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க போல். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபோன் பண்ணி மாடு இந்த மாதிரி பால் கறக்காமல் இருக்குது, பால் கறந்துறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவதே எழுந்துச்சி மாட்டாடுக்கு வச்சு தீவனம்லாம் போட்டு இப்போ தான் அவுத்து விட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா குடிச்சிருச்சு போல். இப்போ நாங்கள் பால் கறந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இதில் பாருங்கள் ஆடு தெரியுதா, ஆட்டை மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க போல். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதோ குறை நிறைகள் இருந்தால் அப்படியே கமெண்ட்டில் அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, ஓகேங்களா? இதை போட்டால் தான் வேலையாகும். காலையில் அம்மா என்னை எழுப்பிவிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது, என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எழுப்பிவிட்டு பார்த்துருப்பாங்க, நான் எழுந்திரிச்சிக்க மாட்டேன். அதான் போயிட்டாங்க போல். அவர் பாலுக்கு வேறு டைம் ஆச்சு இல்லையா, அதான் இப்போ கால் பண்ணி எனக்கு சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, எழுப்பிவிட்டப்போ எழுந்திரிக்காதனா ஃபோன் பண்ணுறப்போ எழுந்திரிச்சிட்டேன், அது வரைக்கும் நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வர சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஊரணி பொங்கல். அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு ஊரணி பொங்கல், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கருப்பைய கோவிலில் பொங்கல் வைக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா சேவல் பிடிக்கிறதுக்காக இப்போ போயிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் போய் சேவல் கேட்டால் எங்கேயுமே கிடைக்காது இல்லையா. பக்கத்து காட்டில் தான் சேவல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் அங்கே தான் சேவல் இருக்கா, அது எப்போ பிடிச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. அது ஒரு ரேட்லாம் வேறு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில. நம்ம கடையில் வாங்கினா ரேட்டு வேறு, இங்கே நம்ம காட்டு சைடில் வாங்கினா ரேட்டு வேறையாக இருக்கும். அதில் கோழி எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. கோழி பிடிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆயிரும்ல. யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தர நேரத்தில் ஃபுல்லாகவே நான் தான் பால் கறப்பேன். காலையில் நேரத்தில் ஒவ்வொரு நாள் நான் கறப்பேன். நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அம்மாவே கறந்துருவாங்க. அதான் இன்றைக்கி என்னை டக்குன்னு கலக்க விட்டாங்களா, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா வந்ததும் கேட்கணும் முதல்ல, நீ எழுப்பி விட்டியாம்மா இல்லையான்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கணும். நானும் வெளியே தான் கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தேன், நல்லா காற்றோட்டமாக நல்லா தூங்கிட்டேன் நாட்டுக்கு. எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் நேற்றே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி கோழி பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்ததும் கேட்போம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்லை அது வேறு ஏதோ வண்டி ஆட்டுக்கு. அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு வெல்லம், பொங்கலுக்கு அதுக்கு அரிசி, அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு சில பர்ச்சேஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் மாவிடிக்கிற வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குல்ல இன்னும். ஏய் டைம் எனக்கு தெரிஞ்சு 7:30க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா விடிஞ்ச மாதிரியே தெரில, காலையில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. என்னன்னு தெரில. அவ்வளோதான், பால் கறந்து முடிச்சாச்சு. டீக்கு ஒரு 1/4 லிட்டர் எடுத்து வச்சிரும். டீ குடிக்கலன்னா இன்றைக்கி நாளே போன மாதிரி இருக்காது. அதனால் கண்டிப்பாக டீக்கு பால் எடுத்து வச்சாகணும். அவ்வளோதான், இப்போ பால் வச்சுட்டு கையோட மாட்டு கொண்டு போய் கட்டு வந்துட்டோம்னா இப்போதைக்கு வேலை முடிஞ்சுது. வா, பால் கறந்தாச்சு. பால் கறந்து கொண்டு போய் மாட்டை கட்டு வந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அம்மா வந்தாலும் வந்துடுவாங்க. பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம வயல்லேருந்து அந்தாண்ட தான் இருக்காங்க. பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே, வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அப்புறம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒன்று தோணி இருக்கணும், ஏன் நீங்கள் கோழி வளர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. கோழி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி வளர்த்துட்டு இருந்தோம். ஒரு கோழி கூண்டு மாதிரி வச்சு வான்கோழி, அது இந்த வித்தியாசமாக இருக்க கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருந்தோம். நாங்களே வீட்டிலே எல்லாமே வளர்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் அப்படியே கேப் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் இப்போலாம் கோழி வளர்க்குறதில்ல, ஒன்றும் வளர்க்குறதில்ல. பார்ப்போம், மறுபடியும் பிளான் இருக்குது. மறுபடியும் ஒரு கோழி கூண்டு மாதிரி செட் பண்ணி மறுபடியும் கோழி வளர்க்குறதுக்கு எனக்கு பிளான் இருக்குது, பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நாமளே டீ போட்டுடலாமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நாம் டீ போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் டீ போட்டுட்டு இருந்தேன். இப்போ 2-3 வருஷமாக நான் சுத்தமாக டீ போட்டு எனக்கு பழகவே இல்லையா. அதனால் இப்போ நம்ம போட்டோம்னா சக்கரை ஒன்று அதிகமாக போட்டுரும், இல்லை டிகாஷன். அதனால் அந்த விஷப்பரிச்சை வேணாம், அம்மா எனக்கு ஒரு நேரத்தில் வந்துடுவாங்க. அதனால் அவங்களே வச்சுக்கிட்டோம். நமக்கு இந்த செக்ஷன் நமக்கு வேண்டாம். அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, பேசிகிட்டே இருந்தோம், கரெக்டாக வந்துட்டாங்க. என்னம்மா கோழி என்னாச்சு? கேட்டு மாமா வீட்டுல வித்துட்டாங்களாம். நாத்து மூட்டில் இருந்து வித்துட்டாங்களாம். ரெண்டாவது வெள்ளை மூட்டில் கேட்டு வந்திருக்கான். அவர் சந்தைக்கு போயிட்டாரு, ஆள் இல்லை. வேற எங்கேயும் கிடைக்கலையா? வேற இன்னும் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஒன்று சின்ன சேலத்தில் ராஜா மாமா சின்ன சேலத்தில் பிடிச்சிக்கலாம் இருக்குதுங்கிறான், பார்க்கலாம். என்னது 2-3 நாள் முன்னாடி பிடிச்சிருக்காங்க பாருங்க, சொல்லிட்டே இருந்தேன்ல. அந்த இப்போ ஆடி 18 வேறு முடிஞ்சதாங்காட்டியும் அந்த ஆடி 18க்கு எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம்.
இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு சேவல் தேடிட்டு தான் இருக்கோம், கிடைக்கல இன்னும். எங்கேயாவது பக்கத்தில் கிடைக்கும், பார்ப்போம். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஏம்மா, காலைல நீ எழுப்பி விட்டு போனியா? ஆ எனக்கு புரியல என்னது. எனக்கு சுத்தமாக கேட்கவே இல்லைம்மா. நானே டீ போட்டலாம் தான் பார்த்தேன். சரி நம்ம வேறு டீ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ சர்க்கரை ஏக்கரை அதிகமாக போட்டோம், டிகாஷன் வாங்கி போட்டால் வாயிலே வைக்க முடியாது தான் அப்புறம் நான் கம்முன்னு போட்டேன். அந்த நல்ல பழக்கம்லாம் நீ ஏன் கற்றுக்கிட்டு? என்னம்மா டீ ரெடியா இல்லையாம்மா? டீ ரெடி தான். இன்னொரு விஷயம்டா, குக்கரில் பருப்பு போட்டு குக்கரே பற்ற வைக்காத இன்னும் விசில காணும்னு தெரியல. எப்படா விசில் வரும்? அதுக்குள்ளே வெளியே கூட்டுறதுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே கூட்டுறதுக்கு வந்துட்டேன். இப்பயாவது பத்த வை ஒழுங்கா. என்னத்தடா நான் சொல்றது? ஐயோ கடவுளே. பண்ணு இருக்கா இல்லையாம்மா? இருக்கா? டக்குன்னு காலைல எழுந்தாவே இந்த டீக்கு காம்பினேஷனா அந்த பன்னு தான் நமக்கு டக்குன்னு தேடுது. அதனால பன்னு இல்லைன்னா, பன்னு டீ இல்லைன்னா அந்த டே ஓடாது போல. வெளியே எடுத்துட்டு வரேன். டீ வெளியே ஆத்திக்கலாமா? சரிவா. இப்பயாவது பற்ற வச்சா இல்லையா? பற்ற வச்சுட்டேன். டீ பார்த்தீங்கன்னா வேலையை ஆகுது. டீ வடிகட்டுறாங்க. ஏழரை ஆகுது. வேலை தான் ஆகும், கம்மியாகும். இன்னும் நீ இன்னும் 6 மணி நினைச்சிட்டு இருக்க நீ. 8 7:30க்கு மேலே தான் இருக்கும். அந்தான்றது எங்கள் பெரியமா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், தனியாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. எப்படி நான் செல்லை பிடிச்சிட்டு எப்படி பண்ண சாப்பிட்றது? சரி விட அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். விடு. சனிக்கிழமை நீங்கள் அப்புறம் அப்புறம் மாரிய பொங்கல் சனிக்கிழமைன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ சனிக்கிழமையும் என்னன்னு தெரியலையா? சரி கருப்பைய பொங்கலா கன்ஃபார்மா? இல்லை அதுவும் இல்லையா? அது ஞாயிற்றுக்கிழமை தானே? என்னன்னு தெரியல கைஸ். இந்த மாரியம்மன் பொங்கல் பார்த்தீங்கன்னா அந்த ஊரணி பொங்கல் ஒரு மிஸ்டீரியஸாகவே போகுது. சனிக்கிழமைன்னாங்க, அப்புறம் இப்போ என்னைக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரில, ஆனால் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் என்னைக்குன்னு தான் தெரில. ஆனால் டீ டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா டீ குடிச்சிட்டு காய்கறிகள்லாம் அறிய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன குழம்பு? அவரைக்காய் பீன்ஸ் போட்டு தான் குழம்பு வைக்கணும், பருப்பு போட்டு. அவரைக்காய் கேரட்டு அப்புறம் எல்லாம் தக்காளி இதெல்லாம் பாருங்க அரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் குழம்பா? குழம்பு மாதிரி வைக்கிறா, அந்த கூட்டு மாதிரி வைக்கிறியா? ஓகே. பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாக போகுது. நம்ம பாலுக்கு போயிட்டு வந்தோன்னா அப்படியே அம்மா சமைச்சு அதுக்குள்ளே சமைச்சிருவியா? அதுக்குள்ளே வச்சிருவியா? எனக்கு நீங்கள் என்னன்னு தெரியல, காலையிலேயே பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு இருந்தால் சாப்பிட்ணும். பால் ஊற்றிட்டு வந்தாச்சு. அம்மா குழம்பு ரெடியா? ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆகி போச்சு. நீ போய் என்ன பண்ணுற, மாட்டை நிழலில் கட்டிட்டு வந்துடுற, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். பல்ல வாங்கிட்டே போய் மாட்டை நிழலில் கட்டிட்டு வந்துடுறா. சரி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா மாட்டையும் போய் கட்டிட்டு வந்தாலும் தான் முன்னே சொன்னாங்க. இப்போ தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் முன்னாடி சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் சாப்பிடல. அப்புறம் இப்போ நாங்கள் பொங்கல் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இல்லையாம்மா, வெள்ளிக்கிழமை தான் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாளைக்கே பார்த்தீங்கன்னா பொங்கலாம். அது எங்களுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு. நாளைக்கு பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாவடிக்கிறதுக்கு என்னம்மா பண்ணுற சொல்ல அப்படியே தோல் எடுத்து காய வைக்க. மாவடிக்கிறதுக்கு நாளைக்கு மாவடிக்கிறதுக்கு அந்த எள்ளுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னம்மா பண்ணோம், எள்ளா தோல் எடுத்து காய வைக்கிறேன். அந்த எள்ளோட தோல்லாம் எடுத்து காய வச்சு நாளைக்கு மாவடிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு அர்ஜென்ட்டாக எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போர்வை அந்த பாய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அலசி எல்லாம் போட்டாங்க போல். அவ்வளோதான். திடுதிப்புன்னு சொல்லவும் கை கால் புரியாமல் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்குது. அப்படி தானே? ஆமாம், ஏதோ சொல்கிறதுனா சொல்லலாம். திடுதிப்புன்னு சொல்ல என்ன பண்ணுறது, அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை, நாளைக்கு கொஞ்சம் வேலையை பார்த்துக்க வேண்டியதான். அதுமாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளானிங்கோடு தான் வேலை செய்கிறோம், செஞ்சுட்டு தான் இருக்கும். நான் போய் தண்ணி எடுத்து விட்டு வந்தேன், தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தேன். அம்மாலாம் இதில் போர்வெல்லாம் அலசி துணி துவச்சி போட்டுருந்தாங்களா, அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட உட்காரணும். இது நாளைக்கு தான் இதில் மாவடி, நாளைக்கு இதுலேயே மாவடிச்சிக்கலாமா? மிக்சியில் 2 கப் போட்டு இதில் எல்லாம் போட்டுக்கலாம். நாளைக்கு தீவனம் வரணும், மாவு வரது செட் ஆகாது. சரி சரி. கிராமத்துலனாவே சொல்ல தேவையில்ல பெருசாக. அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவிடிச்சு அந்த சாமிக்கு சிறப்பு கொடுக்கறது எல்லாமே வழக்கம். இது சிட்டி சைட்லேயும் நடக்கும். ஆனால் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விசேஷமாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே வழக்கம். மாவிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன விசேஷமாக இருந்தால் கூட அதுக்கு நம்ம சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் கிராம சைட்லலாம் இருக்கும். சிட்டி சைடில் எப்படிலாம் தெரியல, ஏன்னா அங்கே இருக்கிற பழக்க வழக்கம்லாம் நமக்கு தெரியாது. அது ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணுங்கள், நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இவ்வளோ இல்லை எப்படி மாடிக்கிறது நாளைக்கு?
2 நாளைக்கு பிரிச்சுக்க வேண்டியதான் பாதி மாதிரியா. இப்போ பாதி வச்சுக்கலாங்கிறியா? நாளைக்கு பாதி அப்புறம் கட்டி பாதி. சரி சரி. போல இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தட்டு மேலே அம்மா பார்த்தீங்கன்னா எள்ளு அந்த இடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு தட்டு பத்தாதம்மா, அதை இந்த தட்டு எடுத்துகிட்டு போய் 2 தடையும் ஷேர் பண்ணி அப்படியே வெயிலில் காய வைக்க போயிட்டுருக்கோம். ஆனால் வெயில் கொஞ்சம் இன்னும் வரலையே. நம்ம நினைக்கிற அன்றைக்கி வெயில் வரலையாம்மா? இங்கே காய வச்சுக்கலாமா? மேலே போயிடலாமா? சரி இப்போ மேலே போவோம். பாருங்க மொட்டை மாடிலேருந்து வியூ செம்மையாக இருக்கும் பாருங்களேன். சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும். இந்தா எனக்கு பின்னாடி பாருங்கள் வியூலாம் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த விவசாயம்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வயலில் பயிரெலாம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கு. காலையில் வந்து பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி காமிச்சாச்சு. அப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே போய் மாட்டை கட்டிட்டு வந்துட்டோம்னா அப்படியே சாப்பிட கரெக்டாக இருக்கும். இழுக்குது பாருங்கள் நிழலுக்கு. ஆனால் வெயில் இன்னும் வரல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வெயில் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிட்டோம்னா மாடும் போய் படுத்துக்கும். அவ்வளோதான் இழுத்துட்டு வந்துட்டேன். வந்து முட்டியே போட மாட்டேங்க. அப்படியே நம்மளும் ப்ரஷ் பண்ணிட்டு மாட்டெலாம் கொண்டு வந்து கட்டியாச்சு. இதுக்கு மேலே அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். இதோட இந்த வீடியோவை நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். பாய். அப்புறம் மறக்காமல் அந்த லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் ஏதாவது குறை நிறைகளாக இருந்தால் சொல்லிட்டு போங்க.